எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு? எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம். இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும் என்று பகவான் கிருஷ்ணன் வரவேற்கக்கூடிய காட்சியை தெரியும். அப்பா உதங்கமணிவரே, நீ ஞானத்தால், அறிவால், ஆற்றலால் உயர்ந்தவன். ஆனால் இந்திரன் அன்பு உருவாக கொண்டு வந்து கொடுத்த அந்த நீராகிய அமிர்தத்தை அவனுடைய உடல், அவனுடைய நிறம், அவனுடைய தோற்றம், அவன் கையில் இருந்த பாத்திரத்தின் படைப்பு வைத்து ஒதுக்கி தள்ளிவிட்டாய். மனித பிறவியில் உயர்வு தாழ்வு பேதத்தை பார்க்காதே. ஒவ்வொரு நாளும் புலர்காலை பொழுதை, புதிய விடியலை, அற்புதமாக மலர்களெல்லாம் மலர்ந்து மலம் வீசக்கூடிய இந்த நல்ல தருணத்திலே ஆன்மீக மனம் கமட கமட நாம் நல்ல செய்திகளை அருள் நேரத்தில் சந்தித்து சிந்தித்து வருகின்றோம். குறிப்பாக உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று ஒவ்வொரு நாளும் அருள் நேரத்தில் வரக்கூடிய மகோ உன்னதமான நிகழ்வுகளை பகுதிகளாக தொகுத்து வகுத்து ஜெயா ஆன்மீகம் யூடியூப் சேனலிலும் உங்கள் பார்வைக்கு பதிவிடுகின்றோம். பாருங்கள், பலருக்கும் பரப்புங்கள், உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். இன்றைய தினம் மகோ உன்னதமான ஒரு செய்தியை நாம் பார்க்க போகின்றோம். அதாவது நாம் கீதாச்சாரம் உங்களுக்கு தெரியும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு? எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம். இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும் என்று பகவான் கிருஷ்ணன் வரவேற்கக்கூடிய காட்சியை தெரியும். அவன் இந்த மண்ணுலகில் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், ஆனந்தங்கள் ஏராளம் தாராளம். அந்த பகவான் கிருஷ்ணனுடைய பரம பக்தர்களில் ஒருவர் உதங்க முனிவர். உதங்க முனிவர் உங்களுக்கு தெரியும். நாராயணனுடைய பரம பக்தர் நாரதர். நின்றால் நாராயணா, படுத்தால் நாராயணா, அமர்ந்தால் கோவிந்தா என்று சொல்லக்கூடிய அந்த நாரதர் ஓரிடத்தில் இருக்க மாட்டார். உலக சஞ்சாரம், அதாவது அப்படியே தேசாந்திரியாக பயணப்பட்டு கொண்டே இருப்பார். அதுபோலத்தான் உதங்க முனிவரும் பகவான் கிருஷ்ணன் மீது பரம பக்தராக இருந்தவர். பொதுவாக ஒரு இடத்தில் இல்லாது அவர் மீது கொண்ட அன்பால், கருணையால், பக்தியால், பண்பால் பயணப்பட்டு கொண்டே இருப்பார். இவற்றையெல்லாம் உணர்ந்த கிருஷ்ணர் உதங்க முனிவருக்கு ஏதேனும் செய்ய வேண்டும், ஒரு உதவியை நாட வேண்டும், அவருக்கு கைமாறு கருதாது ஏதாவது கருணை பொழிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு நாள் உதங்க முனிவர் கண்முன்னே தோன்றி, உனக்கு ஏதேனும் செய்ய வேண்டும், காரணம் உன்னை துறந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நல்லது செய்யக்கூடிய உங்களுக்கு ஏதேனும் ஒரு வரம் கேளுங்கள், தருகிறேன் என்றார். உணங்க முனிவர் எதுவும் வேண்டாம் என்றார். கிருஷ்ணர் சொன்னார், என்னிடத்தில் வந்து யார் வேண்டாம் என்கிறார்களோ அவர்களை நோக்கித்தான் நான் மீண்டும் மீண்டும் வரம் கொடுப்பேன். அன்பின் காரணமாக ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றவுடன் அந்த உதங்க முனிவர் சொன்னார், நான் பல இடங்களுக்கு பயணப்படுகின்றவன். எப்போதெல்லாம் எனக்கு தாகம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் உங்களை நினைக்கின்றேன். என் கண்முன்னே ஒரு குவளை தண்ணீர் கிடைத்தால் போதும் என்றார். தந்தேன் என்றான் படிகளந்த பரந்தாமன் கிருஷ்ணன். காட்சி விலகியது. பயணப்பட்டு கொண்டே இருந்தார் உதங்க முனிவர். ஒரு பாலைவனம். பாலைவனத்தில் எப்படி நாம் சோலைவனத்தை பார்க்க முடியும்? அது அற்புதமான மணல்கள் பரப்பிய நிறைந்த அந்த பகுதியிலே பயணப்படுகின்றார். தாகம் வறண்டெடுக்கிறது. எங்கும் நீர்நிலை இல்லை. என்ன செய்வது என்று குழம்பி போனவருக்கு கண்முன்னே பகவான் கிருஷ்ணர் காட்சி தந்தார். ஆகா, பகவானிடத்தில் நாம் ஒரு வரம் கேட்டோமே, என் கண்முன்னே வேண்டும் என்று நினைத்தார். உடனே அவர் நினைக்கின்றார், பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரனை அழைத்து, இந்திரா, என்னுடைய பரமபக்தன், என்னுடைய அன்பன் உதங்க முனிவரின் தாகத்தை போக்குவதற்கு இதோ நீ கொண்டு போய் இந்த நீரை குடு என்றவுடன் இந்திரன் சொன்னான், இல்லை இல்லை, நான் அமிர்தத்தையே அவனுக்கு தருகின்றேன் என்று கருவுரத்தோடு, காய்ந்த ஒரு பாத்திரத்தோடு, நசுக்கப்பட்ட உடலோடு, கொஞ்சம் மெல்லிய தேகத்தோடு இந்திரன் மேலிருந்து கீழே வந்து உதங்க முனிவர் கண்முன்னே சென்று அந்த பாத்திரத்தில் அமிர்தத்தை கொடுத்தான். பார்க்க அருவருப்பான தோற்றம், உடைந்து நெளிந்த பாத்திரம், அவனுடைய அழுக்கு தோற்றம், இவெல்லாம் அருவருப்பை ஏற்படுத்தியது உதங்க முனிவருக்கு. இல்லை இல்லை,
உன் கையால் நான் நீர் வாங்கியோ அமிர்தத்தை கொடுப்பதை விட நான் இறப்பதே மேல். எனக்கு எல்லாம் பகவான் கிருஷ்ணன் பார்த்து கொள்வார். எவ்வளவு சொல்லியும் எந்திரனுக்கும் அவருக்கும் நடந்த உரையாடல் நின்றபாடில்லை. கண்மூடி கையை நீட்டினான். மழை மின்னலை பிடித்து கொண்டு பெய்தது. இதோ என் பகவான் கிருஷ்ணன் அருள்பாலித்து விட்டான் என்று சொன்னவுடன் மழை நின்றுவிட்டது. என்னவென்று தெரியவில்லை. ஒரு அசிரிதி அங்கு பகவான் கிருஷ்ணர் தோன்றினார். அப்பா உதங்கமணிவரே, நீ ஞானத்தால், அறிவால், ஆற்றலால் உயர்ந்தவன். ஆனால் இந்திரன் அன்பு உருவாக கொண்டு வந்து கொடுத்த அந்த நீராகிய அமிர்தத்தை அவனுடைய உடல், அவனுடைய நிறம், அவனுடைய தோற்றம், அவன் கையில் இருந்த பாத்திரத்தின் படைப்பு வைத்து ஒதுக்கி தள்ளிவிட்டாய். மனித பிறவியில் உயர்வு தாழ்வு பேதத்தை பார்க்காதே. உருவு கண்டு எல்லாதே. உள்ளத்தை பார். அன்பு நிறைந்த உள்ளம்தான் ஆனந்தமான அமிர்த நீரை உனக்கு தரும். எடுத்துக்கொள் என்றவுடன் தன் தலைகணம் உணர்ந்து உதங்கமுனிவர் மண்டியிட்டு கிருஷ்ணனை வணங்கினார். ஆனந்த பொழிவு நடந்தது. எங்கும் ஆனந்தம் பரப்பியிருந்தது. இதுபோன்ற மகத்தான செய்தியோடு நாளைய ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். அருள் நேரத்தில் சிந்திப்போம்.